தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என்று, என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமது வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகிற்கு வருவிக்க ஒற்ற நாள் 1823 அக்டோபர் 5ஆம் நாள். அந்த நாளிலிருந்து வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி சிறு குழந்தையிலிருந்து சென்னைக்கு சென்று சென்னையிலே சுமார் 35 ஆண்டு காலம் வாழ்ந்து பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பல தெய்வங்களையெல்லாம் பற்றி பாடி இறுதியிலே சிதம்பரம் சென்று சிதம்பரத்திலிருந்து கருங்குழி வந்து கருங்குழியில் தங்கி தண்ணீர் விளக்கெழுத்த காட்சியும் கண்டு அதன் பிறகு 1865ஆம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அதன் பிறகு வடலூரிலே வடலூர் மக்களிடம் 80 காணி நிலம் பெற்று அங்கே மக்களுக்காக ஒரு தருமச்சாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு 25/5/1867 வைகாசி 11ஆம் நாள் வடலூர் பெருவெளியிலே தருமச்சாலையை முதலில் ஏற்றி வைக்கிறார், தொடங்கி வைக்கிறார். எதற்காக தருமச்சாலையை தொடங்கி வைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் அவர்கள் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், பட்டினி பசி என்ற கொடூர பிணியால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பட்டினி பசி என்ற அரக்கனிடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகவும் ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவும் தருமச்சாலையை வடலூரிலே தோற்றுவிக்கிறார். அந்த தருமச்சாலை தோற்றுவித்ததனுடைய காரணம் என்னவென்று இறைவன் அவருக்கு சொல்லுகிறார்கள். வள்ளல் பெருமான் இறைவனை தேடி அலைகின்ற பொழுது
தத்துவ கடவுள்களையே பாடிக்கொண்டு வந்தவர் இறுதியிலே உண்மை கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர் இறைவனை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அலைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். என் பாட்டுக்கு எண்ணாதது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமாக தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்து தருமச்சாலையிலே வா என்றான் தான் என்ற ஒரு பாடலை பதிவு செய்கிறார். ஏனென்றால் இறைவனை காண வேண்டுமென்றால் ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பமான காரணத்தினால் மக்கள் பசி பட்டினி வறுமை என்ற கொடூர பிணியால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துன்பத்தை போக்குகின்ற பொழுதுதான் இறைவனாகிய நான் உனக்கு காட்சி தருவேன் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அதனுடைய அடிப்படையிலே தான் வள்ளல் பெருமான் அவர்கள் 1867ஆம் ஆண்டு வைகாசி 11ஆம் நாள் வடலூரிலே தருமச்சாலையை தோற்றுவிக்கிறார். தருமச்சாலையை தோற்றுவித்த பிறகு வள்ளல் பெருமானுக்கு இறைவன் காட்சி கொடுத்ததாக வள்ளல் பெருமானே சொல்லுகிறார். காலையிலே நின்றன்னை கண்டுகொண்டேன், சன்மார்க்கச் சாலையிலே இன்பம் தழைக்கின்றேன், ஞாலமிசை சாகா வரம் பெற்றேன், தத்துவத்தின் மேல் நடிக்கும் ஏகா நினக்கடுமை ஏற்று என்றார். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது, காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும்பொருளே, களிப்பே என் கருத்தக்கத்தை கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலால் தவத்தால் மேருவுகின்ற பெரும்பயனா விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே, சமரச சன்மார்க்க சங்கத்தின் அமர்ந்த நிதியே, தலையமர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலை அமர்ந்த நிதியே, மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்தின் அரசே என் மாலையும் ஏற்றருளே என்று பதிவு செய்கிறார். இந்த அடிப்படையிலே வள்ளல் பெருமான் அவர்கள் தருமச்சாலையை அங்கே தோற்றுவிக்கிறார். இதுவரையில் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஆலய வழிபாட்டுக்கு சென்று ஆலயங்களை பற்றி பாடிக்கொண்டிருந்த வள்ளலார் அவர்கள் கடவுளை காண வேண்டும் என்றால் ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்பதை ஒரு பட்டியலிடுகிறார். அது பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம் போன்ற அவத்தைகளால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். இந்த துன்பத்தை யார் போக்குகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இயற்கை உண்மையான கடவுள் அருள் வழங்குவார் என்று மிக தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆதலால் வள்ளல் பெருமான் அவர்கள் வழிபாட்டு முறைகளையே உலகத்திற்கு மாற்றுகிறார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும், உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்றும், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் உலக மக்களுக்கு மிக தெளிவாக பறைசாற்றுகிறார். அதனால் இதுவரையில் இருந்த வழிபாடுகளையெல்லாம் மாற்றி புரட்சிகரமான ஒரு வழிபாட்டு முறையை, புதிய வழிபாட்டு முறையை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கின்றார். அதற்காகத்தான் தருமச்சாலையை நான் தோற்றுவித்தேன் என்று சொல்லுகிறார். கடவுள் வழிபாடு என்பது தத்துவங்கள் வழிபாடுகளால் இறைவன் வந்து காட்சி தர மாட்டார், அருள் வழங்க மாட்டார். ஜீவகாருண்யத்தினால் மட்டும்தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும், இறைவனிடத்திலிருந்து அருளை பெற முடியும். அந்த அருளை பெற்றால்தான் பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழ முடியும் என்று மிக ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றார் வள்ளல் பெருமான் அவர்கள். அதற்காக தோற்றுவித்த அமைப்புதான் வடலூரிலே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமரசுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை என்பதாகும்.
அந்த தர்மசாலையானது இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை 24/5/2024 அன்று வடலூரிலே தர்மசாலை விழா மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது. ஆனால் அனைத்து இடங்களிலும் அனைத்து உலகங்களில் வாழக்கூடிய மக்கள், சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் உள்ள பெரியவர்கள் அன்பர்கள் எல்லோரும் வடலூருக்கு வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு மகிழ வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது சாதாரணமாக சொல்லவில்லை. ஜீவகாருண்யம் என்பது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. ஜீவகாருண்யத்தினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய துன்பங்களை பட்டியலிடுகிறார். அதற்கு ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் இந்த உடம்பு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை மிக தெளிவாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பதிவிலே பதிவு செய்கிறார். பசி அதிகரிக்கின்ற பொழுது ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கருவியாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன. வாத பித்த சிலோத்துமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குடிந்து போகின்றது. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. நா உலர்ந்து வளருகின்றது. நாசி குடைந்து அலறுகின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கைகால் சோர்ந்து துவளுகின்றன. வாக்கு தொனிமாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மலஜல வழி வெதும்புகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் விரிக்கின்றது. நரம்புகள் குடைந்து நைகின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை கருகுகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் கவருகின்றன. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீர் என்று எரிகின்றது. தாபதோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கு எல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்களெல்லாம் தடைத்து உள்ளம் குளிர்கிறது. அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகளையும் கடவுள்களையும் துளிம்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்கள் எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் என்று மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய துன்பம் நரக வேதனை, சனன வேதனை, மரண வேதனை என்கின்ற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசிவேதனை என்று சொல்லுகின்றார். அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பம் ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் பசி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி. அந்த உபகார கருவி என்பது எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. அந்த பசியை யார் போக்குகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி அருளை வழங்குவார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதனால்தான் கடவுள் வழிபாட்டையே மாற்றியவர் நமது வள்ளல் பெருமான் அவர்கள்.
ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது. அது விளங்காத போது கடவுளருள் கிடைக்க மாட்டாது. ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவி என்றே அறிய வேண்டும் என்று மிக தெளிவான உண்மையை தெளிவுபடுத்துகிறார். பசியினால் துன்பப்படுவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய், பிதா, பெண்டு, பிள்ளை, காணி, பூமி, பொன், மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாகின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆதலால் இந்த ஆகாரத்தின் சுரூப ரூப சுபாவங்களும் கடவுள் அருளில் ஏகதேச சுரூப ரூப சுபாவங்களே என்று அறிய வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அதனால் இந்த பசி என்கின்ற ஒரு உண்மையை உலக மக்களுக்கு மிக தெளிவாக விளக்கி தந்தவர் வள்ளலார் அவர்கள். ஏனென்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவிதான் பசி. அந்த உபகார கருவி எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவில் இருக்கிறது. அதை யார் போக்குகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய உருவத்தை காட்டி தான் யார் என்பதை தெரிவித்து அருளையும் வழங்கி மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வுக்கு அடைத்து செல்வார் என்பது சத்தியமான உண்மை என்று வள்ளல் பெருமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி இந்த பூத உடம்பானது நான் வாழக்கூடிய உடம்பு பஞ்சபோதங்களால் பின்னப்பட்ட உடம்பு. இந்த உடம்பு அருளை பெறுகின்ற பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் இறைவனுடைய அந்த அருள் புண்ணியத்தால் இந்த உடம்பு மூன்று மாற்றங்களை நமக்கு உண்டாக்குகிறது. அந்த மூன்று மாற்றங்களும் உண்டாகி அதனால் அடையக்கூடிய ஒரு லாபத்தை பெற்றால் மட்டும்தான் இறைவனுடைய அந்த அருள் இன்ப லாபத்தை பெற முடியும் என்பதற்காக சமரசுத்த சன்மார்க்க விளக்கத்தின் முதல் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பகுதியில் மிக தெளிவாக வள்ளல் பெருமான் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர் அழகாக சொல்லுகிறார் நமக்கு, உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப லாபத்தை காலம் உள்ள போதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில் இன்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என 3 வகை என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இன்மை என்ப வாழ்வு என்பது என்ன என்று கேட்கின்ற பொழுது, அவற்றுள் சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சினலால் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். இம்மை இன்ப லாபமானது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல் அறிவுடையவர்களாய் பசி, பிணி, கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர், சிநேகிதர், அயலார் முதலியரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பம் இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக இன்மை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில் அன்பு, தயவு, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழுதல் என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இம்மை என்ப லாபம், அதாவது சுத்த தேகம் என்ற ஒரு தேகத்தின் மாற்றத்திற்கு ஏற்படக்கூடிய இம்மை என்ப லாபம் என்பதை பதிவு செய்கிறார். அடுத்ததாக மறுமை என்ப வாழ்வு. மறுமை என்ப வாழ்வாவது யாதெனில் உயர் பிறப்பில் பெரிய தேக கரணங்களை பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பணலால் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை என்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். இன்மை இன்ப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது சிறிய தேக கரணங்களை பெற்று என்று சொல்லுகிறார். மறு இன்ப லாபம் என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய
பெரிய தேக கரணங்களை பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். மறுமை இன்ப லாபமாவது என்னவெனில், பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களை எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும் என்று பதிவு செய்கின்றார். மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில், அன்பு, தயை முதலிய சுபகுணங்களை பெற்று சுத்த விடய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பணலால் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்தது மூன்றாவதாக பேரின்ப வாழ்வு. அதாவது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, மூன்றாவது பேரின்ப வாழ்வு. பேரின்ப வாழ்வு என்பது எல்லா தேக கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சரி, பேரின்ப லாபம் யாது எனில் யாவும் தாமாய் விளங்குவதே. பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில், தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி இவ்வளவென்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த போதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த போதகாரண பிரணவ தேகத்தையும் தோற்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள். இந்த உண்மையெல்லாம் இதுவரையில் எந்த ஞானியும் சொல்லியதில்லை. அதனால்தான் மக்கள் மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் சொல்லுகிறார்கள், பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள், புறத்தே மண், கல் முதலியவற்றால் எரியினும் அவர் வடிவம் தாக்குவன அல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள், புறத்தே நீரில் அடிந்திடனும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினால் வெம்மையால் சுடப்படார்கள், புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடிவும் தோன்றாது. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்பட மாட்டார்கள், புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்கப்படாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள், புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்திலன்றி நிதாரத்திலும் நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். எவ்வளவு பெரிய விஷயம் அது! அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயனால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர், மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல. அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியக்கூடும். அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியப்படும். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியக்கூடும். எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசித்தறியும். எவ்விடத்திலும் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்தறியும். எவ்விடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுக்கக்கூடும். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் ஆனந்திருத்தல் கூடும். அவரது மனம் முதலான கரணங்கள்
எப்படிப்பட்ட விஷயங்களும் பற்றுவன அல்ல. தயவினால் பற்ற தொடங்கில் எல்லா உயிர்களதும் எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைந்து விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டி அறியாது. தயவினால் சுட்டி அறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும். அவர்கள் நிர்குணத்தவராவார்கள் அல்லது தாமச ராசச சாத்வீகம் முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விசாரிக்கப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைபடாது. அன்றி காலம் வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயினால் வேதப்படார்கள். சுத்த மகாமாயை கடந்து அதன் மேல் அறிவுருவாகி விளங்குவார்கள். ஆகாரம் நித்திரை மைத்துனம் பயம் என்பவைகளால் தடைபடார்கள். அவர் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு பிணி இறப்பு குற்றங்கள் உண்டாவனதல்ல. பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர் அசுரர் பூதர் பசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது. வாள் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல் சிறியதாக தோன்றுதலும் எல்லா அணுக்களும் அண்டம் போல் பெரியதாக தோன்றுதலும் அவர் தேகத்திற்கு உரித்தாகும். இறந்தோரை எழுப்புதல் வார்த்திபரை வாலிபராக்குதல் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சன்னதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்கின்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்ச கர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சத்தியமுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மலங்களால் வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள். கடவுளாகிய ஓர் துரும்பும் சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்திகளும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். இம்மூவகை இன்ப லாப வாழ்க்கையும் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அருட்பூரணத்தை கொண்டும் அடையப்படும் என்று அறிய வேண்டும். இம்மூவகை இன்பங்கள் அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அடையத்தக்கவை யாவை, அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது என்று அறிய வேண்டில் இம்மையின்ப லாபம் மறுமையின்ப லாபம் என்கின்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அடையக்கூடும் என்றும் பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடியும் என்றும் அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது என்று அறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும் நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும் அறிவார் அறியும் வண்ணங்களும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். அந்த அருள் எவ்விடத்து விளங்குகிறது என்று அறிய வேண்டில் மிக தெளிவாக சொல்லுகிறார் வள்ளலார் இங்கு. நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம்,
முகர்வார் முகருமிடம் முகரப்படுமிடம், பொருந்துவார் பொருந்துமிடம் பொருந்தப்படுமிடம், பேசுவார் பேசுமிடம் பேசப்படுமிடம், செய்வார் செய்யுமிடம் செய்யப்படுமிடம், நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படுமிடம், விடுவார் விடுமிடம் விடப்படுமிடம், நினைப்பார் நினைக்குமிடம் நினைக்கப்படுமிடம், விசாரிப்பார் விசாரிக்குமிடம் விசாரிக்கப்படுமிடம், துணிவார் துணியுமிடம் துணியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படுமிடம், அறிவார் அறியுமிடம் அறியப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம் அனுபவிக்கப்படுமிடம் முதலிய இவ்விடங்களிலும் எக்காலத்து விளங்குகின்ற என்றும் அறிய வேண்டிய விளங்குகின்றது என்றும் அறிய வேண்டும். அந்த அருள் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டியில் ஜீவகாருண்ய ஒடுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். இவ்வளவு விஷயங்களும் எதனால் பெறக்கூடும் என்பதை மிக தெளிவாக ஆலய வழிபாட்டிலோ வேற வழிபாட்டிலோ எந்த வகையாலும் கிடைக்காது. ஜீவகாருண்ய ஒடுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும் என்று மிக அழுத்தமாக வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார். ஜீவகாருண்ய ஒடுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்களின் தயவு. இதனால் ஒருமைக்கரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் கூடும். சிறுநெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெறுதல் போல் என்று அறிய வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை நமக்கு தருகிறார்கள். இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா ஜீவர்களும் எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலால் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்ய இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும். இது நிறைய எழுதி கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கார். ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை நீங்கள் முழுவதுமாக படித்தீர்களானால் எல்லா விவரமும் தெளிவாக இருக்கின்றது. அதை படித்து நாம் எல்லோரும் பயன்பெற வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை நாம் எக்காரணம் கொண்டும் செவிம் எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. வள்ளல் பெருமான் என்ன நமக்கு சொல்லியிருக்கின்றாரோ அவர் சொல்லிய அந்த வார்த்தைகள் அத்தனையும் அருள் வார்த்தை. அதனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவார், நான் உரைக்க வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பிறவே, தேனுரைக்க உளமினுக்க எழுகின்றே, நீ விரலாம் தெளிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன் இரக்கத்தார் எடுத்துரைத்தேன், யானடையும் சுகத்தினை நீ விரையெல்லாம் அடைதல் குறித்தே என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். அதனால் அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா உயிருக்குள்ளும் ஆன்மா விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவ தேகத்தை ஆன்ம தேகமாக மாற்ற வேண்டும். அதனால்தான் அதற்கு ஆன்ம லாபம் என்று பெயர் சூட்டினார் வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி, ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழி என்பதை மிக தெளிவாக புரிந்து அறிந்து கொண்டு நாம் எல்லோரும் வள்ளலார் வழியில் பின்பற்றி ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வோம். நாம் தர்மசாலை ஆரம்பத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டோமானால் எல்லா இடங்களிலும் ஏழைகளின் பசி தீர்த்தலே கடவுள் வழிபாடு என்ற உண்மையை, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற உண்மையை, உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்ற உண்மையை அறிந்து கொண்டு அதுதான் வழிபாடு என்பதை உறுதி கொண்டு அச்செயலிலே நாம் ஈடுபட்டோமானால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் நம்மை நோக்கி வரும். அதை பெற்று நாம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீடோடி வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.